என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பீஸ் போன பல்ப் இருக்கா? தூக்கி போட்டிங்களா? குப்பையிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க. இதை வச்சு நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க, ப்ளூடூத் ரிசீவர் ஒன்று, அப்புறம் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையர் வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஆர்டிஎல்னு இருக்கும். ஸோ ஆர்டிஎல் மூணுத்தையும் சால்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்குது வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை. ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஸோ அதையும் சால்டர் பண்ணிடுங்க. அதில் வந்து ப்ளூடூத் ரிசீவரை வந்து நம்ம சால்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் என்ன இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து எல்டிஆர்னு ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபையர்லேயும் இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, பவர் சப்ளைக்கு வந்து நம்ம சேம் பவர் சப்ளைவே கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் பவர் சப்ளைவே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பவர் சப்ளைக்காக 2 ஒயர் மேலே சால்டர் பண்ணுறோம் ஆம்ப்ளிஃபையரில். ஓகே, சால்ட்ரிங் ஒர்க் இது பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்பீக்கர் ஒயர் நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஸ்பீக்கர் ஒயர் வந்து சால்டர் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஸ்பீக்கர் ஒயர் வந்து சால்டர் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் எடுத்தாச்சு. ஓகே, வந்து ஸ்பீக்கரில் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ்னு ஸ்பீக்கர்லேயே போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்டர் பண்ணிக்கோங்க. மாற்றி சால்டர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. சால்டரிங் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ சால்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வீட்டில் நம்ம ஒர்க் ஆகாத பல்ப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பல்பில் தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இருக்கிற லைட்டு உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஓகே, கரெக்டாக பார்த்து கழட்டி எடுங்க. இது கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையரு, ரிசீவரு எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். பல்ப் ஷெல்லில் வந்து சுற்றியும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஒட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ க்ளூ அப்ளை பண்ணமோ அவ்வளோ க்ளூ அப்ளை பண்ணி ஸ்பீக்கர் ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்பீக்கர் வந்து சாங் எதாவது பாடும் போது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா கலண்டு விழுந்துரும். ஸோ அதனால் வந்து நிறைய க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யூஎஸ்பி போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ பவர் சப்ளைக்காக. ஸோ இதில் தான் வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது மூலிமா தான் நம்ம வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கிறோம். ஸோ பிளாஸ்டிக் கேப் எதுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து இது மூலயமா வந்து வெளியே எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ யூஎஸ்பி போர்ட்டை வந்து பிளாஸ்டிக் கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ நிறைய போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கலராமல் ஆடாமல் இருக்கிறதுக்காக நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மு காஞ்சதும் நம்ம வந்து இன்சுலேஷன் டேப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்சுலேஷன் டேப் வந்து ஸ்பீக்கரை சுற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக பண்ணுறோம்னா, நம்ம பாட்டு கேட்கும் போது ஸ்பீக்கர் வந்து ஒட்டி வச்சிருக்க கம்முலேருந்து பிஞ்சா கூட இந்த இன்சுலேஷன் டேப் வந்து காப்பாற்றும். ஸோ கம்மு ஒட்டி இருக்க இடத்துல, கம்மு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இடத்துல மேலே இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் ரெடி ஆயிடுச்சு. சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ சார்ஜர் எடுத்தாச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே ப்ளூடூத் மாடியூல்லேருந்து இதில் வந்து ரிசீவ் ஆகும். ப்ளூடூத் மாடியூல் வந்து இதில் ரிசீவ் ஆகும். இதை பாருங்கள், 3.0 BTன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து ப்ளூடூத் மாடியூல். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கர் அதிர்வு உங்களுக்கு தெரியறதுக்காக தர்மாக்கோல் மேலே அப்ளை பண்ணுறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பல்ப் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் இருக்கோம். ப்ரைவேட்டாக நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.